ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்புஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா அயர்ன் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அப்புறம் விட்டமின்ஸ் ஏ இருக்குது, இ இருக்குது, சி இருக்குது, பி இருக்குது. ஸோ எல்லா சத்தும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொக்கில் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் இருக்குது. இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்காக ப்ரிப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம புளி ஊற வச்சிடணும். எலுமிச்சம்பழம் சைஸ்களை புளி எடுத்து ஊற வச்சிடுறேன். அடுத்து இந்த டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்கீரை கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவின பிறகு இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி உருவி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தண்டை மேலே பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே இழுத்திங்கன்னா கீரை நல்லா உருவ வரும். இந்த மாதிரி மற்ற இலைகள்லாம் நம்ம கீரை கிள்ளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். முருங்கைக்கீரை கிள்ளுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. மேலே பிடிச்சி உருவிட்டிங்கன்னா மொத்தமாக வந்துடும். மீதமுள்ள முருங்கைக்கீரை எல்லாமே உருவி ஒரு பவுலில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பேஸ்ட் தயார் பண்ண போகிறோம். மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 எடுத்துருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பூண்டு தான் சேர்த்துக்கிறேன். 6லேருந்து 8 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அடுத்து குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான், நம்ம சேனலில் இருக்குது, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுவும் நான் வீட்டில் அரைச்சது தான். அடுத்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கிட்டு அடுத்து கல்லுப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். உப்பு உங்களுக்கு சுவைக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தொக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். இந்த தொக்கு ரெசிபிலாம் செய்கிறப்ப நம்ம நல்லெண்ணெயில் சமைச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். சீரகமும் நல்லா பொரியட்டும். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், வெந்தயம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சு. இந்த டைமில் பூண்டு சேர்த்துக்கிறேன். 6லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். அடுத்து 3 வரமிளகாய் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரணும். இந்த டைமில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க நீங்கள், அப்போ தான் ஈவனாக நமக்கு வறுபட்டு வரும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடணும். ஸோ இந்த டைம்லேயும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். தண்ணிலாம் சேர்க்கணுன்னு அவசியப்படாது. நம்ம ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி வரணும். ஸோ இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி ஆகட்டும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா. ஸோ அப்பப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை குக் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நம்ம நல்லா மேலே மிதக்குது. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நம்ம ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா குக்காக விடணும். இந்த கிரேவியை பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயும் மேலே வந்துருச்சு. அடுத்து நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ முருங்கைக்கீரை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படி இல்லைன்னா அயர்ன் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் ஆகும். இப்போ முருங்கைக்கீரை சேர்த்ததும் இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட் ஆகணும் கீரையில். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க.
இந்த கீரை நல்லா குக் ஆகணும். கீரை வந்து குக் ஆகிற டைம் வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் நல்லா வந்து வெந்து வரணும். தண்ணிலாம் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியப்படாது. நம்ம ஆல்ரெடி கிரேவிலே ஒரு ஈரப்பதமான கன்சிஸ்டன்சி இருந்தது. அதிலே நல்லா வந்து வெந்துரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விடுவோம். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ புளித்தண்ணி சேர்த்ததும் நல்லா வந்து வற்றி வரணும். கலந்து விட்டுறலாம். இன்னும் இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரணும். தொக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கீரை பார்த்திங்கன்னா ஒரு 75% வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா குக் ஆகணும். ஸோ நம்ம ஊற்றின புளி தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும் இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா. ஸோ இடையிடையில் இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின புளி தண்ணி எல்லாம் நல்லா வந்து திக்காக வற்றிருச்சு. நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. நமக்கு சட்டியில் ஒட்டாமல் வருது. கீரை தொக்கு வந்து தயாராகிடுச்சு. ரொம்ப சுட சுட வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முருங்கைக்கீரை தொக்கு வந்து எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுருவோம். இப்போ சுட சுட சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாதத்தில் நடுவில் வந்து கொஞ்சம் புளி போட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த தொக்கு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கையை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கீரை தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தான ரெசிபி. நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இல்லைனா 3 முறை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. எஸ்பெஷலி குழந்தைக்கு வந்து கொடுங்க. ஏன்னா குழந்தைங்க பார்த்திங்கன்னா இரும்புச்சத்துலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இந்த இன்ஸ்டெட் ஆஃப் டேட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை வந்து கொடுங்க. அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி வந்து முடிஞ்சிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.